சில தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு குருவாயூரில் போய் சோறு ஊட்டுறாங்க. ஒரு குழந்தை பிறந்தா ஒரு ஐதீகம் உண்டு. இந்த வாயில் குருவாயுங்கிறது குரு பகவான், அதாவது குருன்னா குழந்தை. அந்த குழந்தைக்கு வாயில் சோறு ஊட்டுறதுனால குருவாயூர் என்று பேர். முதல் முறையாக உணவு குழாய்க்குள்ளே சாப்பாடு போகும்போது எங்கேயாவது விக்கிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஏதாவது விக்கிருச்சுன்னு வாயில் சொல்ல தெரியுமா? ஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் கண்ணன் குழல் ஊதினார், புல்லாங்குழல். அது எப்படி தடையில்லாமல் ஊதினாரோ அதே மாதிரி தடையில்லாமல் நம்மளுக்கு சாப்பிட்டது உணவு வெளியில் வந்துடணுங்கிறதுக்காக குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவர். என்னால் கண்ணன் கோயிலுக்கு போக முடியலைங்க, குருவாயூர் கேரளா பக்கம் இருக்குது, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, எனக்கு ஏதாவது சிம்பிளாக ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களிடமிருந்து பாருங்க. ஒரு வாழ்க்கையில் சில தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு குருவாயூரில் போய் சோறு ஊட்டுறாங்க. ஒரு குழந்தை பிறந்தா ஒரு ஐதீகம் உண்டு. கிருஷ்ணர் கோயிலில், அந்த கண்ணன் கோயிலில் போய் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுறாங்க. அது ஏன் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டணும்? அதில் என்ன ரகசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது ஒரு குழந்தை பிறந்தா முதன்னு ஒரு கோயிலில் சோறு ஊட்டுவாங்க. அந்த காலத்தில் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுறாங்க. இதில் ஏதோ ரகசியம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லாமல் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த குருவாயூரப்பன் கோயிலில் சோறு ஊட்டுறதுடைய ரகசியம் என்னென்னா, அதுக்கு பேரே குருவாயு. அப்புறம் ஊருங்கிறத சேர்த்துக்கிட்ட குருவாயு அப்படின்னு என்ன, இந்த வாயில் குருவாயுங்கிறது குரு பகவான், அதாவது குருன்னா குழந்தை. அந்த குழந்தைக்கு வாயில் சோறு ஊட்டுறதுனால குருவாயூர் என்று பேர். அந்த குழந்தையோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு குழாயில் முதல்ல சோறு ஊட்டும் போது ஜீரண கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டினால் அந்த குழந்தைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் ஜீரண கோளாறு வராதான். இதைத்தான் குருவாயூர்னு சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி இந்த ரகசியம் மக்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் இதோட யோகம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யுது. அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. குருவாயூர் கோயிலில் சோறு ஊட்டணும். அப்போ இந்த குருவாயூர் கோயிலில் சோறு ஊட்டுறது சாதாரண விஷயமா? முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் முறையாக உணவு குழாய்க்குள்ளே சாப்பாடு போகும்போது எங்கேயாவது விக்கிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஏதாவது விக்கிருச்சுன்னு வாயில் சொல்ல தெரியுமா? அதனால் குருவாயூர்னு சொல்லி குழந்தைக்கு சோறு ஊட்டினால் இந்த குடலுக்குள்ளே குறவலை கட்ட சாப்பாடு உள்ளே போய் அப்படியே உள்ளுக்குள்ளே குடலை சுற்றி நேராக இத்தனை குடலுக்குள்ளையை தாண்டி ஆசன வாயு மோஷன் போகிற இடத்துல அது ஆசன வாயு. அந்த ஆசன வாயு மோஷன் போகிற இடத்துல அந்த குழந்தைக்கு கழிவு வந்துட்டா, ஜீரண கோளாறு இல்லாமல் அந்த குழந்தை சாப்பிட்டது வெளியில் வந்துட்டா எப்போவுமே அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு வராதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் குருவாயூரில் போய் நீங்கள் சோறு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னது. அப்போ ஏன் ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் குருவாயூர் போகக்கூடாது? அப்போ கண்டிப்பாக நீங்கள் போகணுமா வேண்டாமா சொல்லுங்கள். இது எல்லாம் தான் மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? அப்போ குருவாயூரில் அந்த அந்த புல்லாங்குழல், இந்த புல்லாங்குழல் வாசிக்கும் போது குருவாயூர் கண்ணன் புல்லாங்குழல் வச்சுருப்பார். அது ஏன் வச்சுக்கிறாருன்னா, ஊதும் போது இந்த காற்றுல எங்கே தடையில்லாமல் எப்படி இந்த சுரங்கள் ஊதுனா காற்று வழியாக அந்த இசை பிறக்குதோ அதே மாதிரி உணவு குழாயில் தடையில்லாமல் அந்த ஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் கண்ணன் குழல் ஊதினார்.
புல்லாங்குழல். அது எப்படி தடையில்லாமல் ஊதினாரோ அதே மாதிரி தடையில்லாமல் நம்மளுக்கு சாப்பிட்டது உணவு வெளியில் வந்துடணுங்கிறதுக்காக குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவர் அப்படின்னு பாரு. இப்போ இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் தான் மக்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை பார்த்துக்குங்களேன். அதனால் இந்த குருவாயூரில் குழந்தைக்கு சோறு ஊட்டுறது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டி போடுற இடத்துல கொஞ்சம் துளசி செடி, குழந்தைகள் தொட்டில் தூங்கும்போது துளசி செடி வீட்டில் இருந்தால் எந்த தோஷம் அண்டாது. அதே போல் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்தில் எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்துருக்காங்க குழந்தைகளுக்காக. எல்லாமே அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்தது. அதனால் பிறக்கும் குழந்தைய ஒரு முறையாவது கோயிலை சூரோட்டணும். என்னால் கண்ணன் கோயிலுக்கு போக முடியலைங்க, குருவாயூர் கேரளா பக்கம் இருக்குது, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, எனக்கு ஏதாவது சிம்பிளாக ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னா, உள்ளூர்லேயே கிருஷ்ணர் கோயில் எங்காவது இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் சோறு ஊட்டுங்க. கோயிலே இல்லைன்னா வீட்டில் ஒரு பெரிய படம் போட்டு கிருஷ்ணருடைய படத்தை வச்சு அந்த படத்துக்கு தேங்காய் பழம் வெண்ணெய் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் அந்த வீட்டிலையே குழந்தைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி படைச்சி பூஜை பண்ணி கொஞ்சம் சோறை எடுத்து அந்த குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவனுங்கிற அந்த குருவாயூருக்கு அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுங்க. அங்கேயும் கிருஷ்ணர் வருவார். இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் குழந்தைக்கு சோறு ஊட்டுறக்கு குருவாயூர் கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி, இது எல்லாமே பாருங்கள், நம்ம கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிறைய விளக்கங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு A4 சைஸு, 1736 பெரிய புத்தகம், 1736 கொண்ட ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் சென்னையில் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். காசி, ராமேஸ்வரம், திருச்சி, திருச்செந்தூரெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ள வேண்டிய கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முழு விவரம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.